ஐயர் சொல்றத நம்பாதீங்க. நான் ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்தேன். ஒரு ஐயர பார்த்தேன். "சிலையில மட்டும் தான் கடவுள் இருக்காரா?" அப்படின்னு. அவர் சொன்னாரு, "எனக்கும் தெரியும். ஆனா கருட புராணத்தில சொல்லப்பட்டிருக்கு. மக்களோட அறியாமைய பயன்படுத்தி நாங்க பணம் சம்பாதிக்கிறது எங்களோட தர்மம். ஏன்னா போன பிறவில மக்கள் எங்களுக்கு பாவம் பண்ணியிருப்பாங்க." அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுட்டு வந்துட்டேன். பாரதியார் என்ன சொன்னார்னா, அவரே ஐயர் தான். அவர் என்ன சொன்னார்னா, "பார்ப்பனர்களை அங்க வதச்சு விரட்டுங்க" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பேக்ல வச்சு. விவேகானந்தர் சொன்னாரு, "போத்த பொய் வேதங்கள வந்து ஏற்படுத்தி மக்கள வந்து முட்டாளாக்கிட்டாங்க இது பிராமணர்ஸ்" அப்படின்னு. இந்த மாரி பிராமணர்ஸோட சாஸ்திர சம்பிரதாயம் நல்லது, கெட்டது, எப்ப தலை சீவணும், எப்படி புடவ கட்டிக்கணும், எப்படி தாலி கட்டிக்கணும், நாங்க எல்லாமே தாலி கட்டிக்க கூடாது. ஏன் செத்து போனவங்களுக்கு கூட நாங்க திவசம் பண்ணா தான் முக்தி அடைவாங்க. ஏன்னா கடவுளோட பெரிய ஆள் நாங்க. இப்படிங்கிற மாரிலாம் ஐயர் வந்து உங்க மனசுக்குள்ள நல்லாவே மூடநம்பிக்கையில விதைச்சு வச்சிருக்காங்க. தொட்ட 90க்கும் சாஸ்திர சம்பிரதாயம் பார்த்துட்டு வேலைய தள்ளி போடுறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து, இப்படி இருந்தா ஒரு சமுதாயம் எப்படி முன்னேறி வரும்? அந்த நாட்டு மக்கள் எப்படி வந்து அறிவுல சிறந்தவங்களா இருப்பாங்க? பணம் பணம் வேஸ்ட்டு, நேரம் வேஸ்ட்டு, அறியாமையினால நிறைய வேலைகள்லாம் தள்ளி போட்டு வச்சுருப்போம். என்னென்னமோ வேஸ்ட்டா போகுது. நம்ம முன்னேறணும்னா, நம்ம அறிவ கொண்டு தான் நம்ம பொழச்சுக்கணும். அதாவது நம்ம சித்தர்கள், முனிவர்கள்லாம் எத்தனையோ பேர் கடுந்தவம் போய் பண்ணிட்டு இருக்காங்க இமயமலையில. அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. "கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு" சொல்வாங்க. அது மாரி இறைவன்னா அவங்கவங்களும் கஷ்டப்பட்டு உணர வேண்டியது அது. பல பிறவிகள் எடுத்து. சரி அத விடுங்க. அது இருக்காரா இல்லையான்னு அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். மூட நம்பிக்கைக்குள்ள போய் காச வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, நரபலிலாம் ஒரு நேரம் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மனித குழந்தைய அறுத்து கொல்லுங்க, தலைச்சம் பிள்ளை வேணும் அப்படின்னு. அதெல்லாம் போய் இப்ப வேற வேற மாரி மூட நம்பிக்கைகள் வந்துட்டு இருக்கு. அறிவாளிகள் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. குடும்பத்த பார்த்து இப்ப நான்லாம் வந்து கடவுளுக்கு முன்னாடி தான் வந்து தாலி கட்டிக்கிட்டேன். 2 பேரும் மட்டும் தான். தனியா தாலி கட்டிக்கிட்டோம். நல்ல குடும்பமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாஸ்திரம் இல்ல, சம்பிரதாயம் இல்ல, அருந்ததியும் பார்க்கல, அம்மியும் மிதிக்கல. நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கணவன், மனைவியா 2 குழந்தையோட. ஐயர்